உங்க தங்கச்சி பிரெக்னண்டா இருக்காங்களா? கொழுந்தனார் விஜிக்கு எப்ப மேரேஜ் பண்ண போறீங்க? ஏன் அத ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? உன் பெரிய பையனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. அவன் வாடகை வீட்லயே இருக்கட்டும். சின்ன பையனுக்கு வீடு கட்டி கல்யாணம் பண்ண வேண்டியது தானே. உங்க ஹஸ்பண்ட மாமியார் முன்னாடி வாடா போடான்னு சொல்லும்போது ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? எங்கடி உங்க அத்தை தொரத்தி விட்டுட்டியா? உன் புருஷனும் உன்னோட சேர்ந்து அம்மா அப்பாவை துரத்தி விட்டானா? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான கொஸ்டின். எல்லா கொஸ்டினும் எழுதிட்டியா? எல்லா கொஸ்டினும் எழுதிட்டேன். ஆனா கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோயேன், பயங்கரமா இருக்கு. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்து போஸ்ட் போட்டு கமெண்ட்ல உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் எங்கள்ட்ட கேட்கணுமோ கேளுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆமா. ஸோ அதில் நிறைய கொஸ்டின் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, நம்மளோட விளாக்ல எப்பயுமே வர கொஸ்டினும் வந்துட்டு ஒரு சிலது ரிப்பீட்டடா ஆயிட்டே இருக்கு. ஸோ ஆமா. அதுக்கும் இன்னைக்கு ரிப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டினுமே எழுதி எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா கொஸ்டின்லாம் பயங்கரமா கொடூரமா இருக்கு. இருக்கு. இதெல்லாம் எப்படிதான் கேட்க தோணுதோ தெரியல. ஆமா. கேட்குறீங்க. சரி. பதில் சொல்லி தானே ஆகணும். ஆமா. நம்ம எல்லாம் மதிச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னா, அதுக்கு ரிப்ளை பண்ணி தானே ஆகணும். நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது எல்லா விளாக்லயும் சரி, எங்க விளாக்லயும் சரி, எங்க அத்தை எடுக்கிற வீடியோஸ்லயும் போயிட்டு ஆமா. கேட்குற ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கொழுந்தனார் விஜிக்கு எப்ப மேரேஜ் பண்ண போறீங்க? ஏன் அத ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நான் அதுதான் வந்துட்டு நெறைய பேர் கேட்கறது. நம்ம எதுக்குடி ஸ்கிப் பண்ண போறோம்? ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னுங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்ல. ஆனா கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு டிஃப்ரெண்டான இதெல்லாம் வருது. நான் வந்து நாசூக்கா எடுத்து எழுதி வச்சிருக்கேன். எங்களுக்கும் ஆசை. எங்க வீட்லயும் ஒரு கல்யாண கோலம் அப்படி ஒரு தடபுடலா ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு வந்துட்டு நேரமே அமைஞ்சு வரமாட்டேங்குது. நாங்களும் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா வந்துட்டு பொண்ணு எதுவும் செட் ஆகல. அதுவும் இல்லாம ஜாதகத்திலயும் சொல்லியிருக்காங்க. 1 இயர் கழிச்சு தான் நம்ம தம்பிக்கு மேரேஜ் பண்ணணும். நேரம் சரியில்ல நேரம் அப்படின்னு சொல்லி. சரியில்லன்னு சொல்லியிருக்காங்க. நம் அதனாலயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பாதீங்கன்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. ம். இருந்தாலும் பெரியவங்க வந்துட்டு அத வந்து பயப்படுறாங்க. 1 இயர் சொல்லியிருக்காங்கல்ல, வெயிட் ஆமா. பண்ணுங்க. ஆனா நாங்க பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுவரைக்கும் எதுவும் செட் ஆகல. செட் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லா விஷயமும் பண்ணிட்டு மேரேஜ் மட்டும் 1 இயர் கழிச்சு பண்ணலாம் அப்படிங்கிற நாங்க ஒரு எதுக்குங்க பிளான். அத போய் ஸ்கிப் பண்ண போறோம்? ஸோ நாங்க அந்த மாரியெல்லாம் ஆள் கிடையாதுங்க. எல்லாரும் என்னோட ஒண்ணா இருக்கணும். ஜாலியா தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும். எல்லாம் சந்தோஷமா அந்த மாரி பண்ணணும். அதுதாங்க எங்களோட ஆசை. வேற எதுவுமே இல்ல. எவ்வளோதான் நம்ம கடன்ல இருந்தாலுமே சரி, அந்த மேரேஜுங்கிறத வந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல பண்ணிடணுங்கிற ஒரு தாட் மட்டும் எங்களுக்கு அப்பயே இருந்துச்சு. ஆமா, ஸோ ஆனா வந்துட்டு பொண்ணு தான் இன்னும் அமையல. அதுதான் மெயின் ரீசன். ஆமா. அதனால தான் நாங்க கல்யாணம் இன்னும் பண்ணல. ஸோ மத்தபடி அது எந்த ஒரு ரீசனும் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கேருந்து இதில போறா பாருங்க. இவ என்னத்த எழுதியிருக்காளோ தெரியல. நான் வந்து ஒரு தலைகீழான ஆளு அப்படிதான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீங்க ஓன் ஹவுஸ் பில்ட் பண்ண எப்படி அமௌண்ட் சேவிங் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட்டு நான் ஒண்ணு சொல்லிடுறேன். நாங்க இதுவரைக்கும் ஓன் ஹவுஸ் கட்டலங்க. கண்டிப்பா. நாங்க இருந்த வாடகை வீட்ட தான் சொந்தமா வாங்குனோம். அதுக்கு வந்துட்டு நாங்க என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்க பணமா எதையும் வந்துட்டு சேவிங் பண்ணல. ஆமா. நகையா தான் எடுத்து வச்சிருந்தோம். அத அடகு வச்சு நாங்க இந்த வீட்டையும் சரி, பின்னாடி இருந்த இடத்தையும் சரி சேர்த்து வாங்குனோம். ஆமா. மத்தபடி அமௌண்டா நம்ம கையில இருந்துச்சுன்னா வச்சுக்கங்களேன், கண்டிப்பா நம்ம கையில நிக்காது. ஸோ நாங்க நகையா தான் வாங்கி வச்சிருந்தது. அத அடகு வச்சு இந்த வாடகை வீட்ட வாங்குனோம். இந்த வீட்ட வாங்குனதுக்கு மெயின் ரீசன் வந்து 15 வருஷத்துக்கு மேல இந்த வீட்லயே இருந்துட்டோம். மத்தவங்க வந்து இந்த வீட்ல இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல, இத்தன வருஷமா நம்ம இந்த இடத்துல இருந்துட்டோம். ஆமா. வெளியில இத விட்டு போறதுக்கு மனசு வராம தான் இந்த வீட்டையே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனது. ஸோ இந்த வீடு வாடகை வீடா இருந்தது. சொந்த வீடா மாத்துனோம். புது வீடு எதுவும் நாங்க இன்ன வரைக்கும் கட்டல. கட்டலவே இல்லங்க. சேவிங்ஸ் இப்படிதான் பண்ணணும். ஆமா. நகையா எடுத்து தான் அத நாங்க அடமானம் வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் வந்து சொன்னத அவங்க மைண்ட்ல வச்சுட்டு திரும்ப கேட்டது ரொம்பவே எனக்கு ஹாப்பி. அது வந்து என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் பிரெக்னன்ட்ன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு என்ன பேபி சிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்க சித்தி தான் அவங்க. 15 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை. அந்த குழந்தைன்னு சொல்ல முடியாது. வந்து 15 வருஷம் வரன்னு சொல்லலாம். அவங்க நெறைய விஷயங்கள மீறி வந்திருக்காங்க. தாண்டி வந்திருக்காங்கன்னு நெறைய சொல்லலாம். அவமானம், ஆ நெறைய கஷ்டம். எல்லாருக்குமே தெரியும். அவங்கவங்க லைஃப்ல ஒவ்வொரு தடவையும் அத ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 15 வருஷம் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். அந்த பேபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாய் பேபி தான் பொறந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட தம்பி அவன். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பொறந்தது எங்க சித்திக்கு அவ்ளோ ஹாப்பி. அவன் அவன் பொறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க சித்தி இப்போ வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த பிரெக்னன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா பெண்களுக்கும் ஒரு பெரிய பெரிய ஒரு வரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்க தங்கச்சி பிரெக்னன்ட்டா இருக்காங்களா? இந்த கொஸ்டின் எல்லா வீடியோஸ்லயும் வருது. ஸோ ஒண்ணே கண்டிப்பா ஒண்ணு சொல்லி தானே ஆகணும். ஆமா. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம்.
ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிலர் கேட்கறது வந்துட்டு ஒரு ஒரு அக்கறையில் கேட்பாங்க. பட் அந்த கேட்கறது வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்? யாருமே வந்துட்டு நம்ம வீட்லயே ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட சும்மா போயிட்டு "ப்ரெக்னென்ட்டா இருக்கீங்களா? என்ன ப்ரெக்னென்ட்டா விசேஷம்? இருக்கீங்களா? என்ன என்ன விசேஷம்? விசேஷம்?" அப்படிலாம் அப்படிங்கிறது கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சிலர் வந்து நல்ல மனசோட கேட்பாங்க. ஆமா. ஒரு சிலர் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு, வெளியில ஒண்ணு கேட்பாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள நாங்க இதுவரைக்குமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு நியூவா மேரிட் ஆயிருக்கும். இவங்களுக்கு 1 இயர் முடிஞ்சிருக்கும். பேபி இருக்காது. நியூவா மேரிட் ஆயிருக்கும். 1 மந்த்லயே அவங்களுக்கு பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. பட் அந்த 1 இயர் ஆனவங்கள்ட்ட போயிட்டு, "இப்ப தான் கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு குழந்தை இருக்கு. இவங்களுக்கு குழந்தை இருக்கு. உங்களுக்கு இல்லையா?" அப்படின்னு கேட்குற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? 1000 ஊசியால குத்துற வார்த்தை மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி யாரையுமே கம்பேர் பண்ணிடாதீங்க என்னைக்குமே. அது வந்து எப்படின்னா, அந்த பிரெக்னன்ட் ஆகலங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு, அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப ஒரு மனவலி மனவலினா, இதுவரைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணாத ஒரு வலியா இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு இது மாரி கொஸ்டின் என்னைக்குமே உங்க மனசுக்குள்ள நல்ல ஒரு இதுவா தான் இருக்கும். பட் அந்த மாரி கேட்க வேணாம். மத்தபடி இந்த கொஸ்டினுக்கு வந்து இதுவரைக்கும் தங்கச்சிக்கு குழந்தை இல்ல. உங்களால முடிஞ்சா அவளுக்காக ஒரு ப்ரே பண்ணிக்கோங்க. அது மட்டும் தான் நான் கேட்குறேன். அத நெனச்சு எப்பவுமே வந்து ஃபீல் பண்ணுவான் சீத்து. ஆமா. அது வந்து கண்டிப்பா கிடைக்கும். எங்க சித்திக்கு 15 வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கலையா? கண்டிப்பா. அதனால இதுவும் கண்டிப்பா நடந்துருங்கிற ஒரு ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ஹாப்பி இத ஆனேன். வச்சுலாம் சில பேர் வந்துட்டு சும்மா சும்மா ஒரு அதே கேள்வி அவங்கள வந்துட்டு கேட்கறது. இன்சல்ட் பண்ற மாரி, போற வரப்பலாம் வந்துட்டு ஒரு மாரி ஜாடையா பேசுற மாரி, ஆமா. இதெல்லாம் என்ன பொழப்புன்னே தெரியலங்க. திரும்பவும் வந்துட்டு உங்க தங்கச்சிக்கு குழந்தை இருக்கான்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஸோ அவளுக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்ல. ஆமா. கண்டிப்பா உங்களால முடிஞ்சா அவளுக்கு குழந்தை இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. அதுதான் நான் உங்கள்ட்ட வேண்டி கேட்டுக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, "அக்கா உங்ககிட்ட உள்ள கோல்டு வீடியோ போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு. கோல்டு என்கிட்ட இருக்கு. பட் இப்போதைக்கு கையில இல்ல. எல்லாமே அடகுக்கு வச்சிருக்கோம். தேவைக்காக வந்துட்டு அடகுல வச்சிருக்கேன். ஸோ ஆமா. அத மீட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்ட்ட கண்டிப்பா கோல்ட போடுறோம். போட்டுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, "அக்கா உனக்கு அண்ணா இல்லையா? அண்ணாக்கு அக்கா இல்லையா? சொல்லுங்க ப்ளீஸ் அக்கா." எனக்கு அக்கா இல்ல. எனக்கு அண்ணன் இல்ல. ஆமா. ஸோ எனக்கு தம்பி மட்டும் தான். நான் எங்க வீட்ல மூத்த பொண்ணு. இவங்க வீட்ல இவரு மூத்த பையன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, "நிவிக்கு எத்தன மந்த்து சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இது 11வது மாசம். நெக்ஸ்ட் மந்த் அவனோட பர்த்டே. ஆமா. "நீங்க எப்படி லவ் பண்ணீங்க? வினோ அண்ணா உங்களுக்கு ரிலேட்டிவா? ஈரோட்ல அக்கா என்ன ஒர்க் பண்ணீங்க?" வினோ அண்ணா எனக்கு ரிலேட்டிவ்லாம் கிடையாது. ஆமா. ஸோ எங்க அம்மா வீடும், வினோட அம்மா வீடும் ஒரே ஊரு. ஆமா. பக்கத்து பக்கத்து வீடு அவங்க என்னோட பாட்டி வீடு. அங்க லீவுக்கு வரும்போது நாங்க 2 பேரும் லவ் பண்ணது தான். ஆமா. அதுக்கப்புறம் நான் ஈரோட்ல என்ன ஒர்க் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கியூசியா இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு லவ் மேரேஜா? உங்க தங்கச்சிக்கு லவ் மேரேஜா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்களுக்கு லவ் மேரேஜு. என் தங்கச்சிக்கு அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின் அ இது இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான கொஸ்டினு. என் மனச அந்த அளவுக்கு பாதிச்ச கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரிலாம் எப்படி கேட்க தோணுதுன்னு என்னால சத்தியமா சொல்ல முடியல. அது எப்பா! அப்படி முடியல. இப்படி நான் எங்கேயோ இருக்கேன். என்ன பார்த்தே உங்களால டெய்லி நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். என்ன பார்த்தே இப்படி கேட்குறவங்களுக்கு, உங்க வீட்டு பக்கத்து வீட்ல, எய்த்த வீட்ல அவங்களலாம் நீங்க நிம்மதியா வச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா சத்தியமா நிம்மதியா சொல்றேன். வச்சிருக்க மாட்டீங்க. இந்த கேள்விய மட்டும் நான் படிக்கிறேன். "எங்கடி உங்க அத்தை? தொரத்தி விட்டுட்டியா? உன் புருஷனும் உன்னோட சேர்ந்து அம்மா, அப்பாவ தொரத்தி விட்டானா?" அப்படின்னு. ஸோ டெய்லியும் நாங்க வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். இதுவரைக்கும் என் மாமியார், மாமனார் கூட தான் நான் இருந்துட்டுருக்கேன். ஒரே டெய்லியும் வந்து வீட்ல தான் எல்லாரும் இருக்கோம். நாங்க எப்படி இருக்கோங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்படி எப்படி கொஸ்டின் கேட்க தோணுதுன்னு எனக்கு தெரியல. எதனால இந்த கொஸ்டின் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடியோஸ்ல அத்தை வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? நாங்க மட்டும் தான் எடுத்திருப்போம். ஆமா. ஸோ அப்ப வந்துட்டு எதனால எடுத்திருப்போம்ன்னு பார்த்தீங்கன்னா, என் கொழுந்தனார் வேற சேனல் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க சேனல்ல எடுக்கும்போது 2 பேருக்கும் போட்டுட்டு அவங்களுக்கு உடம்பு முடியாதவங்கன்னு நானும் அடிக்கடி சொல்லியிருக்கேன். கால் முடியல அவங்களால. அவங்களுக்கு ரொம்ப அங்க இங்கேயும் நடக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஃப்ரீயா விட்டுட்டோங்க. ஃப்ரீயா விட்டுட்டோம். ஆமா. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் வீடியோஸ்ல வராம இருப்பாங்க. மத்தபடி எந்த ஒரு காரணமும் கிடையாது. பட் இந்த கமெண்ட பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ்ல ஏன் வரல? அப்ப ஆமா. தொரத்தி விட்டியா? விரட்டி விட்டியா? அது உன் எப்படி புருஷனும் கேட்க சேர்ந்து தோணுதுன்னே பண்ணிட்டானா? தெரியல. அப்படின்னு என்ன சொல்லிட்டு பார்த்தா அப்படி தெரியுதாங்க. இந்த மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியுதாங்க. அ ஸோ என்னைக்கும் அப்படி இந்த ஒரு மாரி காலம் இருப்பாங்களா வராது. இல்லையான்னு கூட சத்தியமா தெரியல. நான் வந்து அந்த மாரி ஒரு பொண்ணுங்க சீத்து. இப் அது மாரி பேசாதீங்க. கஷ்டமா இருக்கு.
நாங்க இந்த வீட்ட வாங்குனது கூட எங்க அத்தை பேர்ல தான் வாங்குனோம். இத நான் சொல்லக்கூடாது. இத நான் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கேன். ஸோ ஆமா. தொரத்தி விட்டா எங்க அத்தை தான் என்னை தொரத்தி விடணும். நான்லாம் தொரத்தி விட வாய்ப்பில்ல. ஏன்னா அவங்க பேர்ல தான் அந்த வீடு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நீங்க கஷ்டப்படும்போது, இப்படி ஒரு நாள் உங்க லைஃப் மாறுமான்னு நம்பிக்கை இருந்ததா? ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப கடன்ல இருந்தோம். ரொம்ப கடன்ல இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப என்ன ரொம்ப பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும். நான் வந்து எனக்கு ஆனா வந்துட்டு இந்த எடிட்டிங், கேமரா, டிக்டாக்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்பலாம் வந்துட்டு நான் ரீல்ஸ் இது மாரிலாம் வந்துட்டு பண்ணுவேன். ஸோ பண்ணும்போது எனக்கு இதில இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால தான் நான் இதில வந்தது மெயின். ஆமா. அப்பையிலேருந்தே வந்துட்டு வினோக்கு இன்ட்ரெஸ்ட்டு. பட் நான் வந்து என்னைய கூப்பிடும்போது வரமாட்டேன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அவன் எது நான் வந்துட்டு ட்ரை எது பண்ணணும், நான் ஏதாவது ட்ரை பண்ணேன்னா, அதில சீத்துவும் வந்துருவா. ஸோ அந்த மாரி தான் ஒரு மைண்ட் செட். எனக்கு என்ன இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அது மாரி என்னைக்குமே சொல்ல மாட்டா. எப்பவுமே வந்து எனக்காக ஒவ்வொன்னும் பார்த்து, பார்த்து அனுசரிச்சு, எதா இருந்தாலும் எனக்காக வந்துருவா. கடன்ல இருக்கும்போது கூட நான் அப்பவுமே யாருங்க சொன்னது. அந்த மாரி வந்துட்டு இருப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. ஒரு 15,00,000 கடன் இருக்குது. சொந்தமா வீடு இல்ல. எதுவுமே இல்ல எனக்குன்னு வந்து, நான் எல்லாமே வேலை பார்த்து சம்பாரிச்சு எல்லாம் சேர்த்தா தான். மத்தபடி எனக்குன்னு ஒண்ணுமே இல்லங்க. மாசம் வந்துட்டு மாசம்ங்கிறேங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு ரூ. 300 அந்த மாரி தான் சம்பளம். ஸோ அந்த சம்பளத்த வச்சு தான் நான் வந்துட்டு ஃபேமிலிய ரன் பண்ணிக்கிட்டு இந்த மாரிலாம் இருக்கேன். என்ன நம்பி வந்துட்டு வந்த பொண்ணுங்க. அது மாரி பேசுறீங்களே! அது எப்படி அது? நாங்க லைஃப்ல வந்துட்டு அவ்ளோ கடன்ல இருக்கும்போது கூட எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, எப்படியாவது நம்ம 2 பேரும் ஈரோடோ, திருப்பூரோ எங்கேயாவது வேலைக்கு போயி, வேலைக்கு போயி நம்ம நம்ம இந்த கடத்த கடன அடைச்சிடலாம். அடைச்சிடணும். அப்படி சொன்னதே சீத்து தான். அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. இத விட்டு வெளியில கண்டிப்பா வர முடியும். யார் யாரோ என்னென்னமோ பண்றாங்க. நம்மளால இந்த கடன அடைக்க முடியாதா? அப்படின்ட்டு அப்பைலேருந்து சொல்லிட்டு இருப்போம். ஆனா இப்படி லைஃப் மாறும்னு சத்தியமா நாங்க எதிர்பார்க்கல. கடன மட்டும் அடைப்போம் அப்படிங்கிறது தான் நான் நினைச்சேன். ஆமா. பட் ரொம்பவே வந்து எங்க லைஃப் மாறியிருக்கு. ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்களோட உங்களோட சப்போர்ட் சப்போர்ட் தான். தாங்க. நம்மளோட வீடியோஸ வந்துட்டு எப்பயுமே நாகரீகமா பார்க்கணும் அப்படிங்கிறத நெறைய பெரியவங்க, குழந்தைங்க பார்க்குறாங்க. அதனால நம்ம எப்பயுமே நாகரீகமா குடுக்கணுங்கிறதுக்காகவே எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கோம். ஸோ, அதனாலேயே நம்ம சேனல்ல நெறைய பேருக்கு புடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ்லயே நான் பார்த்துருக்கேன். இந்த கமெண்ட்டுக்கு நான் சொல்றது அதுதான். என் லைஃப் ஒரு நாள் மாறும்னு நெனச்சேன். ஆனா வந்து இது நான் 1 மடங்கு மாறும்னு நெனச்சேன். ஆனா இது 10 மடங்கு மாறியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்க ஹஸ்பண்ட மாமியார் முன்னாடி வாடா, போடான்னு சொல்லும்போது ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ, இதுக்கு என்ன பதில்னா நெறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. டவுட்டும் வந்திருக்கும். ஆமா. கமெண்ட்ல கேட்க நெறைய பேர் முடியாது. வந்து டவுட் இருக்கும். சத்தியமா சொல்றேங்க. சீத்து வந்துட்டு ம். என்ன வினோத்தோ, இல்ல வந்து வாங்க போங்க இந்த மாரி மாமான்னு ஏதோ ஒண்ணு கூப்பிட்டாலுமே 3வது மனுஷன் வந்து கூப்பிடுற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் நானே வந்துட்டு சொன்னது. அதுவும் இல்லாம அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எதனால சொல்ல மாட்டாங்கன்னா, நாங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒண்ணா வளர்ந்தவங்க. இங்கேருந்து லீவுக்கு வராங்களா, ஸோ ஆமா. சின்ன ஒண்ணா பிள்ளையிலேருந்து விளையாண்டு பார்த்தது, பழகுனது. ஸோ ஆமா. அதனால அதனால தான். வாடா, போடான்னு கூப்பிட்டு பழகிடுச்சு சின்னதுலேருந்தே. ஆ இப்ப வரைக்குமே அது அப்படியே மாத்திக்க முடியலங்க. அத மட்டும் மன்னிச்சிருங்க. ஆமா. அது நான் தான் என்னால கேட்கணும் மன்னிச்சிருங்கன்னு. இல்ல அது உனக்காக தான் சொல்றேன். அத மட்டும் மாத்திக்க முடியலங்க எங்களால. நான் சின்னதுலேருந்து அப்படியே கூப்பிட்டதுனால, நான் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க. "ஏன் வந்துட்டு ஹஸ்பண்ட வந்துட்டு இப்படி கூப்பிடுற? மாத்திக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, நானும் வந்துட்டு மாமான்னு ட்ரை பண்ணேன். ஐயோ! இது கொன்றுவேன் கொன்றுவேன். எனக்கு இப்பவே ஒரு மாரி இருக்கு. எங்க அத்தையும் எதுவும் சொல்லல, மாமாவும் எதுவும் சொல்லல. யாருமே சொல்ல மாட்டாங்கங்க. ஜாலியா ஓடிட்டு இருக்கும் லைஃப். ஆமா. எங்க ஃபேமிலியே ஒரு ஜாலியான டைப்பு. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்க மாமியாருக்கும், அம்மாவுக்கும் ஒரே ஊரா? ஆமா, ம். ஒரே ஊரு தான். ஒரே ஊர் தான். இதுவரைக்கும் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல வந்த கொஸ்டின். இப்போ சொல்ல போறது, எங்க ஊர்ல நடக்கிற நிலவரம். எங்கள பத்தி என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்க, எப்படிலாம் நெனச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அது எங்க ஊர்ல. நான் பொறந்தேன் பார்த்தீங்களா, அங்க. என்கிட்டயே நல்லா பேசுறவங்க, என் மாமியார்ட்ட எப்படிலாம் பேசியிருக்காங்கங்கிறத உங்கள்ட்ட நான் சொல்றேன் பாருங்க. "உன் பெரிய பையனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அவன் வாடகை வீட்லயே இருக்கட்டும். சின்ன பையனுக்கு இன்னொரு இடம் இருக்கு. அங்க வீடு கட்டி கல்யாணம் பண்ண வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லி நாங்க வாடகை வீட்ல இருக்கும்போது சொன்னது. ஆனா எங்கன்னா அந்த இடம், இந்த வீட்டுக்கு பின்னாடி இங்க. ஆ அது ஆமா. வந்து நம்ம சுனாமில சுனாமில வந்துட்டு வீடு இடிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அப் அதுக்கு வந்து நம்ம வீடு கூட நான் காமிச்சேன்ல ஒரு வாட்டி கூட நீ. ஆமா. கட்டி குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது இன்னும் ஃபினிஷிங் ஆவலன்னு சொல்லிட்டு அந்த இடம். அந்த இடம். ஸோ அந்த இடத்துல வீடு கட்டி குடுக்க வேண்டியதானேன்னு அப்ப கேட்டாங்க. நாங்க வாடகை வீட்ல இருக்கும்போது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து அதே வாடகை வீட்ட நாங்க சொந்தமா வாங்குனதுக்கு அப்புறம், பெரியவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அவன வெளியில வாடகை புடிச்சுட்டு போ சொல்ல வேண்டியது தானே. சின்னவனுக்கு இந்த வீட்ல கல்யாணம் பண்ண வேண்டியது தானே. எப்படி கூட அப்படி இருந்தா
அப்படியே ஆப்போசிட்ல பேசுறாங்க. இப்படி இருந்தா இப்படி ஆப்போசிட்ல பேசுறாங்க. அப்ப ஆக மொத்தத்துல இந்த வினோத் சீதாவும் தான் வந்துட்டு எல்லார்கிட்டயும் சுத்தி சுத்தி பால் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எங்க அத்தைகிட்டலாம் யாரு என்ன சொன்னாலும் சரி, அவங்க அப்படி மாற மாட்டாங்க. எங்கள என்னைக்குமே விட்டு குடுக்க மாட்டாங்க. ஆமா. சொல்றாங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நம்ம இப்படிதான் அப்படின்னு அவங்க வாழ்றவங்க. ஸோ எங்கள எங்கேயுமே எந்த இடத்துலயும் விட்டு குடுக்க மாட்டாங்க. ஆமா. சொல்றேன். எப்படின்னா வந்து நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள எப்படி வந்து ஒரு விஷயத்த திணிக்கிறாங்க பாருங்க. அத வந்து எங்ககிட்ட சொல்லிட்டாங்க அம்மா. இப்படிதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா. நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல வந்துட்டு சின்ன வீடா இருக்கு. இருக்க முடியாது. ஸோ இன்னொரு வீடு நம்மளால கட்ட முடியும். அது கூடிய சீக்கிரம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம கட்டுவோம். அது வரைக்கும் இங்க தான் இருப்போம். எல்லாரும் ஒத்துமையா ஒரே வீட்ல தான் இருப்போம். கண்டிப்பா. மேரேஜ் ஆகுற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். இங்கேருந்து நாங்க எங்கேயும் கிளம்ப மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, திவி ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? 20 நாளு. இந்த சம்மர் ஹாலிடே. அப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த 20 நாளு. ஷோ! ஸோ ஓ! என்கிட்ட நல்லா பேசுறவங்களே என் மாமியார்ட்ட போய் சொல்லியிருக்காங்க பாருங்க. அ "என்ன விஜயா, உன் மருமகளும் புள்ளையும் மாமியார் வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஏன் சண்டை போட்டு சண்டை போட்டு வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா?" அப்படி "அதெல்லாம் இல்லையே, லீவுக்கு தானே வந்தாங்க." அப்படின்னு சொல்லி "இல்ல, சண்டை போட்டு வந்த மாரி இத்தன நாள் இருக்காங்க." இத்தன நாள் இருக்காங்க. அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விதம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்ற விதம் ஒரு மாதிரி இருக்கலாம். பட் அவங்க எப்படி கேட்டிருப்பாங்க, எந்த உள் அர்த்தத்தோட கேட்டிருப்பாங்கன்னு உங்களால கண்டிப்பா கெஸ் பண்ண முடியும். ஆமா. ஸோ நாங்க 20 நாள் அந்த லீவுக்கு போய் தங்குனது பெரிய பெரிய குத்தமா. ஒரு குத்தமாயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட கோடிக்கணக்குல பணம் கொட்டி கிடக்குது. சத்தியமா சொல்றேன். என்கிட்ட கோடிக்கணக்குல இருந்துச்சுன்னா, நான் நான் ஏன் இந்த ஏன் வீட்ல இந்த இருக்க போறேன்? வீட்லயே இருக்க போறேன். அதுவும் இல்லாம கார டீவ்ல போட்டு வாங்க போறேன். நானு பைத்தியமா? கார அதான். டீவ்ல போட்டு வாங்குறதுக்கு, என் நகைய கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கு. கோடிக்கணக்குல இருந்துச்சுன்னா, நான் இப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களாவே கற்பனை பண்ணிக்கிறாங்க பாருங்க. இந்த கோடிக்கணக்கான பணத்த நான் எடுத்துட்டு போய் எங்க ஊர்ல இடம் வாங்குறதுக்காக தான் நான் லீவு போட்டு போட்டு நான் எங்க ஊருக்கு போறேனாம். அது வேற வதந்தி வருது. இப்ப நான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு உங்கள்ட்ட ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் எங்க மேல உள்ள பாசத்துல ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்துட்டு இவங்கள எப்படியாவது கஷ்டப்படுத்தணும். இந்த கமெண்ட்லாம் பார்த்தாங்கன்னா, இவங்கள நல்லபடியா பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அவங்களோட தாட் வேற மாரி போகும். ம். அப்படிங்கிறதுக்காகவும் கமெண்ட் பண்றவங்க ஒரு சிலர் இருக்காங்க. வந்த எல்லா கமெண்ட்ஸுக்குமே வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஏதாவது உங்க மனச கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இவங்களுக்கு இப்படிதான் ரிப்ளை பண்ணணும். இந்த கமெண்ட்க்கு இப்படிதான் ரிப்ளை பண்ணணும். அப்படிங்கிற அப்படிலாம் ஒரு எதுவுமே கிடையாது. எண்ணத்துலலாம் நான் ரிப்ளை பண்ணல. என் மனசுல என்ன பட்டுச்சோ அத நான் டைரக்ட்டா சொல்லிட்டேன். அதுவும் உங்கள ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஆமா. கண்டிப்பா வந்துட்டு உங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஆன்சர் பண்ணியாச்சுங்க. ஒரே கொஸ்டின நெறைய கொஸ்டின் வந்த மாதிரி இருக்கும். பட் ஒரே கொஸ்டின ரிப்பீட்டடா வேற ஒரு மாடுலேஷன்ல கேட்டிருப்பாங்க. மத்தபடி இந்த கொஸ்டின் தான் அந்த ஒரு கொஸ்டினா இருக்கும். ஆமா. ஸோ அதனால தான் நெறைய கொஸ்டின் இருக்கிற மாரி தெரியும். ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த விலாக்ல பார்க்கலாம். பாய். பாய்.